இப்போ பிரபு வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க முழுக்க எனக்கு உரிமையானதுன்றாரு. இன்னும் சொல்லப்போனால் ராம்குமாரே சொல்கிறாரு. அது ரெண்டாவது இது சம்மந்தமாக ராம்குமார் பேசுகிறாரு, பிரபு பேசுகிறாரு. இது வரைக்கும் துஷ்யந்த் தரப்பில் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறதுன்றது வந்து இதுதான் இங்கே ரொம்ப வந்து இதில் வந்து விளையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ராம்குமாரே வெளிப்படையாக சொன்னது தானே, இது வந்து முழுக்க முழுக்க பிரபுவோட சொத்துன்னு சொல்லிட்டாரு வீடு. சிவாஜியோட புகழ், சிவாஜியோட கௌரவத்துக்கு முன்னாடி எந்த சொத்துக்களும் வந்து பெரிய விஷயமே கிடையாது. சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் மறைந்த நம்ம நடிகர் திலக சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு உங்களுக்கு தெரியும், அது வந்து ஜப்தி பண்ணுற மாதிரி வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பூதாகர வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா அவரது இளைய மகன் பிரபு அவர்கள் வந்து இந்த வீட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீடு வந்து முழுக்க முழுக்க என் பேரில் தான் இருக்குது, அதுக்கு உண்டான உயிலை வந்து எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப ஒரு மனு போட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. சார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இருக்கும் சார். இது வந்து சார் ஒரு சிவில் டிஸ்பியூட்டு, சரிங்களா? முழுக்க இதில் வந்து ஒரு வீடை வந்து எவிக்ஷன் சொன்னால் கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் வந்து ஒரு எவிக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்டில் வந்து ஆய்வு செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் போடப்பட்ட டாக்குமெண்ட் வந்து கேட்டினா இப்போயே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கே வந்து டபுள் டாக்குமெண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து பரம்பரை சொத்தாக இருந்தாலும் சிவாஜி அவர்களுக்கு உரிமையாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து உரிமையானால் கூட இவர் வந்து லோன் வாங்கும் போது இவர் என்ன டாக்குமெண்ட் அவர் வந்து கொடுத்தாரு, அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நான் சொல்கிறது யாருன்னா வந்து ராம்குமாருடைய மகன் வந்து என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாரு, அதில் வந்து துஷ்யந்த் சொல்கிறேன், அந்த டாக்குமெண்ட்டை எப்படி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து லோன் கொடுத்தாங்க, இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இப்போது பிரபு வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க எனக்கு உரிமையானதுன்றாரு. இன்னும் சொல்லப்போனால் ராம்குமாரே சொல்கிறாரு. அது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இது வந்து சிவில் டிஸ்பியூட், நீதிமன்றம் வந்து ஆவணங்களை வந்து ஆய்வு செஞ்ச பிறகு தான் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். ஒரு எவிக்ஷன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். இது வந்து முழுக்க ஒரு என்ன சொல்ற ஒரு குடும்பத்தோட மானம் கௌரவம் சம்மந்தப்பட்டது. இது சிவாஜி குடும்பம் தான் கிடையாது, எந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வீட்டை வந்து காலி பண்ணும் போது அவங்களுடைய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு மானம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இந்த ஜப்தின்ற நடவடிக்கையெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து நிதானத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இறுதி முடிவுன்றது கேட்டிங்கன்னா ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செஞ்சு தான் பண்ண முடியும். அந்த வகையில் பிரபு வந்து அவருக்குள்ள அந்த உரிமை என்னன்றதை அவர் வந்து இந்த மனுவில் சொல்லியிருக்கிறாரு. இனி நீதிமன்றம் வந்து எந்த மாதிரியான முடிவு எடுக்குதுன்றதை பார்க்கணும். இங்கே எல்லா குடும்பத்திலையும் இது போன்ற சிக்கல்கள் வந்து இருக்கும் சார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கூட்டு குடும்பங்களில் வந்து இந்த ஆவணங்களை வந்து சரியான முறையில் பதிவு செய்யலைன்னா பெற்றோர்கள் இருக்கும்போதே அதை வந்து ஒரு கடமையாக செய்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சிவாஜி அவர்களே வந்து இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு வந்து பிரித்து கொடுத்தாருன்னா இந்த சிக்கல் கிடையாது. சிவாஜி அவர்கள் செய்யாத விட்ட கடமைகளை வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக வந்து பிரிச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் பிரிக்காமல் ஏற்கனவே அவங்க சகோதரிகள்லாம் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் நிறைய சம்மந்தமாக வழக்குகள்லாம் நடந்ததுனால இப்போ போட்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட், துஷ்யந்த் போட்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த லோன் வாங்கினதுக்கு சம்மந்தமாக வெளியிடுற அந்த டாக்குமெண்ட் வந்து எவ்வளோ தூரம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது உண்மையா இல்லை அவர் என்ன டாக்குமெண்ட் போட்டார்ன்றதெல்லாம் முழுக்க ஆய்வுக்குரியது ஒன்று. ரெண்டாவது இது சம்மந்தமாக ராம்குமார் பேசுகிறாரு, பிரபு பேசுகிறாரு. இது வரைக்கும் துஷ்யந்த் தரப்பில் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறதுன்றது வந்து இதுதான் இங்கே ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு தேவையற்ற வந்து சந்தேகங்களை அல்லது வந்து கேட்டிங்கன்னா வந்து விவாதங்களை ஏற்படுத்துது. இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு முழுக்க ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். என்னென்னா அந்த குடும்பம் வந்து ஒரு பிரபலமான ஒரு குடும்பன்றதுனால, சிவாஜியோட குடும்பன்றதுனால சிவாஜியை நேசிக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் சரி, சிவாஜியோட ஆதரவாளர்கள் மத்தியிலும் இல்லை பிரபுவை நேசிக்கிறவங்க, அவருடைய ரசிகர்கள், இப்படி இவங்க மத்தியில் வந்து இது விவாத பொருளாக ஆகிறது தவிர்க்க முடியாமல் போகுது. நியாயமாக இது விவாதம் பண்ணக்கூடாது தான். ஆனால் இது வந்து கேட்டால் இது வந்து சிவாஜியை நேசிக்கக்கூடியவங்க, பிரபுவை நேசிக்கக்கூடியவங்க வந்து இதை கண்டிப்பாக பேசுவாங்க தான். ஆனால் இதில் வந்து துஷ்யந்த் வந்து அவர் தரப்பில் இருந்து வெளிப்படையாக சில விளக்கங்களை கொடுத்துட்டாருன்னா இது இந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளாகாது. இப்போ பிரபுவுக்கு அவருடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு அவர் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. நீதிமன்றம் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பெற்றோர்கள் இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, யாராக இருந்தாலும் சிவாஜியாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் இருக்கும்போதே வந்து அவங்களுக்குள்ள அந்த சொத்துக்களை வந்து இணக்கமான முறையில் பேசி உட்காந்து
யார் யாருக்கு என்னென்ன சேரணுமோ அதை செய்துட்டு அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பாகத்தையும் வந்து வச்சுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு இது மாதிரி பெற்றோர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது எல்லா சொத்துக்களும் பிரித்து கொடுத்து பிள்ளைகளால் புறந்தள்ளப்பட்ட பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகம் அவங்களுக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற சொத்துக்களை இணக்கமான பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா இது மாதிரியான சச்சரவுகள் வராது. இந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லை சார், இப்போ என்னென்னா சிவாஜி சாரோட வீடு அன்னை இல்லம், அதை வச்சு ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து இவங்க அண்ணனும் தம்பி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சார். இல்லை, இது விளையாட முடியாது சார். ஒரு குடும்பத்தில், அதுவும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்த குடும்பத்தில் வந்து இதில் வந்து விளையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ராம்குமாரே வெளிப்படையாக சொன்னது தானே, இது வந்து முழுக்க முழுக்க பிரபுவோட சொத்துன்னு சொல்லிட்டாரு வீடு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பிரபுவும் அதுதான் சொல்கிறாரு. இதில் துஷ்யந்த் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஏன்னா ஒரு வீட்டை ஜப்தின்னு சொல்லும் போது உரிமையே இல்லாத ஒரு வீட்டை இல்லை ஆவணத்தில் காட்டப்படாத ஒரு சொத்தை வந்து ஜப்தி பண்ணவும் வந்து உத்தரவிட முடியாது நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்ட துஷ்யந்த் வந்து கொடுத்து கடன் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீதிமன்றம் பரிசீலனை பண்ணாமலாம் வந்து ஜப்தி ஆர்டர் கொடுக்க முடியாது. அப்போது வந்து இது ஏதோ ஒரு சிவில் டிஸ்பியூட் வந்து இங்கே இருக்குன்றது கிளியர் ஆகுது. அந்த கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செய்யணுன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. மற்றபடி இதில் விளையாடுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை சார். இது எல்லாமே மானம் கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். இது ஒரு வீடு ஜப்தினும் போது அப்போ அவங்க அதுக்கான உரிமையை போராடதானே செய்வாங்க. இது சிவாஜியோட கௌரவம் மட்டுமே இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கௌரவமும் அதில் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. மற்றபடி கடன் வாங்கினா கடன் கொடுக்கணுன்றதுல வந்து எந்த இதுவும் கிடையாது சார். கடன் வாங்கினா கடன் கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டு தான் இப்போ டிஸ்பியூட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முடிவு தான் என்ன சார்? ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களால கடனை ஈடுகட்ட முடியல சார்? அப்படின்னு சொல்ல முடியாது சார். இதில் ஒரு விஷயம் கேட்டுங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து என்ன சொல்லுவாங்க, தாயும் செய்யும் ஒன்றாத விட வாயும் வயிறு வேறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து அண்ணன் தம்பி பிரபுவும் ராம்குமார் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள் குடும்பம்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து தொழிலில் நஷ்டமடையும் போது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஈடுகட்ட முடியாது. அம்பானி குடும்பத்தில் சில விஷயங்கள் நடந்தது. உங்களுக்கு முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் வந்து பாகப்பிரிவினை கிட்ட இருந்து செஞ்சு வச்சதே யாருன்னு கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங்கை வந்து சோனியா காந்தி இந்த மாதிரி விஐபிகள் தான் இருந்து சமரசம் பண்ணி சொத்துக்களை அவங்க பிரித்து வச்சாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா திருபாய் அம்பானியோட மனைவி அப்போ இருக்கிறாங்க உயிரோட அந்த பாகப்பிரிவினை நடக்கும்போது. இதில் என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து அனில் அம்பானி வந்து தொழிலில் வந்து நஷ்டம் அடைகிறாரு. அப்போ வந்து பல சொத்துக்கள் வந்து ஜப்தி போகும்போது முகேஷ் அம்பானி வந்து கை கொடுத்தாரு. தன்னுடைய தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது சப்போர்ட் பண்ணார். இது வந்து இந்திய அழகான பெரிய உலக அளவில் பெரிய பணக்காரர்கள்கிட்ட நடந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு மேற்கோள் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது சொந்த பந்தங்கள் வந்து அது அண்ணன் தம்பின்றதெல்லாம் இல்லாமல் கேட்டினா தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக கருதி கூட வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இடைக்காலமாக வந்து ஒரு நிவாரணமாக கேட்டினா அந்த கடனை வந்து செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக வந்து அவங்க அதை பிரிச்சுக்கலாம். தங்களுக்கு யார் வந்து இந்த கடனை வந்து கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும். அதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் இப்போ இதை வெளிச்சமாக்கி இன்னும் ஊரில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை விவாதமாக்குற அளவுக்கு நடந்துக்காமல் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு முடிவுக்கு வந்து கடன் யாருக்கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை முதல்ல அடைச்சிட்டு இது குடும்ப கடன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு குடும்பத்துக்குள்ளே அவங்க சமரசம் பண்ணி தீர்த்துக்கலான்றது தான் என் பார்வை. இங்கே எல்லாத்தையும் விட வந்து இங்கே வந்து சார் சிவாஜியோட புகழ் சிவாஜியோட கௌரவத்துக்கு முன்னாடி எந்த சொத்துக்களும் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து கேட்டால் குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த கடன்களை வந்து எப்படி பைசல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குடும்ப கடனாக மாற்றிக்கணும். அதை வெளி கடனை முதல்ல கொடுத்துட்டு இந்த ஜப்தின்ற பிரச்சனை வந்து ரிலீவ் ஆகிட்டு குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமரசம் வந்து இந்த தொகையை கொடுக்குறதுனால நீ எனக்கு என்ன கொடுக்குறன்றதை அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க முடியுன்றது தான் தீர்த்துக்கணுன்றது என்னுடைய பார்வை. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.